ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் ஸ்டோரின்ற ஒரு டாப்பிக்கில் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்ற டாப்பிக்கில் தான் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது யாரோட ஸ்டோரினா, ஒரு அழகான ஒரு யங்ஸ்டர் கார்த்திக்கோட ஸ்டோரி. ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து அவன் எப்படி மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கராக மாறினா அப்படின்ற ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்னு ஒரு பையன் ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து சிட்டிக்கு படிக்க வந்திருக்கான். ஸோ ஸ்கூல் டேஸ் எல்லாமே அவனோட வில்லேஜ்லேயே முடிஞ்சிச்சான். ரொம்ப சைலண்ட்டான டைப். இங்கே காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறதுக்கு ஜெல் ஆகிறதுக்குலாம் அவனுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ரொம்ப பேசுகிறதுக்கு ரொம்ப இது பண்ணிக்கிட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, ஒரு நாள் அவன் டைரியில் எழுதுகிறான் ஒரு விஷயத்த. என்னென்னு எழுதுறான்னா, ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணி எழுதுகிறான். நான் ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக ஆகணும், மற்றவங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு எழுதுகிறான். அவன் எழுதுறதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு பேசவே வராது, உனக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய ஆசைலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க நக்கல் பண்ணிக்கிட்டு. அதை அவன் பெருசாக எடுத்துக்காமல் ஒரு நல்ல ஒரு ஸ்மைலோட, லைக் ரொம்ப ஸ்மைலோட, நீ ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு ஸ்மைலோட அவன் போயிட்டு அந்த டேலேருந்து நிறைய புக்ஸ் படிக்கிறான், நிறைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறான், நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட அவனோட அந்த குட் புக்ஸில் அவன் எழுதி வச்ச விஷயத்த அவன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக அதுக்காக உழைக்கிறான். மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றது நம்ம நினைக்கிறத தாண்டி நமக்கு அது உழைப்பு போடணுன்றதையும் நமக்கு இந்த ஸ்டோரி மூலயமா தெரியும்னு நினைக்கிறேன். மேனிஃபெஸ்ட் பண்ணி அவன் உழைச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க ஃபைனல் இயருக்கு வந்துட்டாங்க. அப்போது காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஹோஸ்ட் வரல. பிரின்ஸிபல் சார் அங்கே ஸ்டேஜில் இருக்க கேட்குறாரு சடனாக, யார் வில்லிங்காக இருக்கா இந்த விஷயத்தை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்த்தி ஸ்லோவாக ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அங்கே இருந்தவங்களோட ஒரு கவனத்தை அவன் திசை திருப்ப விடலை. தன் வசம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இது ஒரு ரியல் ஸ்பீக்கருக்கான ஒரு விஷயம். என்னென்னா, அவங்க பேசுகிற பேச்சு மூலயமா நம்மளை கவர்ந்து இழுத்து வைக்கிறது தான் ஒரு ரியல் ஸ்பீக்கருக்கான ஒரு விஷயம். அங்கே தான் அவன் வின் பண்ணுறான், அவன் ஸ்டேஜ் ஏறுறான். அதெல்லாம் தாண்டி அவன் பேசின வார்த்தைகள் அவங்க மனசுக்குள்ளே போய் பதியணும். அதுதான் ஒரு உண்மையான ஸ்பீக்கருக்கான விஷயம். அங்கே அந்த சின்ன ஒரு சான்ஸ் அவன் யூட்டிலைஸ் பண்ணி பேசி ஒவ்வொரு இடத்துக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஒரு சில கான்ஃபரன்ஸில் பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனோட காலேஜ்லேருந்து ஒரு கெஸ்டர் வருது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும், மிஸ்டர் கார்த்தி சீஃப் கெஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு அந்த பேனர், அந்த காலேஜ் பேனரில் நம்ம படித்த காலேஜ்லேயே நம்மளோட பேனர் இல்லை நமக்கு ஒரு இன்விடேஷன் வரப்போ நமக்கு ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக இருக்கும். இதை யாராச்சும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணி உங்களை டம்ப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஹார்ட் ஒர்க் இஸ்